நேர்களே முக்கிய செய்தி. சமக்ரா சிக்ஷா திட்டம் நிதியை விடுவிக்க கோரி பிரதமருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். விவரங்களை எமது தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன் வழங்க கேட்கலாம். கண்ணன், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த கடிதத்தில் என்னவென்று குறிப்பிட்டிருக்கிறார், விவரங்கள்? தமிழகத்திற்கான அந்த 2152 கோடி ரூபாய் நிதியை விடுவிக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் மூலமாக வலியுறுத்தியிருக்கிறார். சமக்ர சிக்ஷா அபியான் திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும், தமிழகத்தை பொறுத்தவரை கல்வி மற்றும் சமூக பொருளாதார சூழலில் இருமொழி கொள்கை நீண்ட காலமாக வேரூன்றி இருக்கிறது என்பதால் மும்மொழி கொள்கையை அமல்படுத்துவது இயலாத காரியம் என்றும் அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதை காரணமாக காட்டி தமிழக மாணவர்கள் ஆசிரியர்கள் நலனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சமக்ர சிக்ஷா அபியான் திட்டத்திற்கான 2152 கோடி ரூபாய் நிதியை விடுவிக்குமாறு பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுதியுள்ள அந்த கடிதத்தில் அவர் வலியுறுத்தி இருக்கிறார். மேலும் தேசிய கல்விக் கொள்கை 2020 முழுமையாக அமல்படுத்தி மும்மொழி கொள்கையை ஏற்கும் வரை தமிழகத்திற்கான அந்த சமக்ர சிக்ஷா திட்டத்தின் கீழ் நிதி விடுவிக்கப்படாது என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அண்மையில் தெரிவித்துள்ள சூழ்நிலையில் பொதுமக்களிடையும் ஆசிரியர்களிடையேயும் மாணவர்களிடையேயும் மிகுந்த ஒரு கவலையையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது என்றும் அந்த கடிதத்தில் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதனால் கடந்த அரை நூற்றாண்டில் தமிழகம் அடைந்துள்ள மகத்தான முன்னேற்றங்கள் மற்றும் அதற்கு வித்திடும் முன்முயற்சிகளை இருமொழி கொள்கையால் காண முடிகிறது என்பதால் அதில் மாற்றம் கொண்டு வருவது இயலாத காரியம் என்றும், உடனடியாக தமிழகத்திற்கு விடுவிக்கப்பட வேண்டிய அந்த 2152 கோடி ரூபாய் நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று தனிப்பட்ட முறையிலும் இந்த பிரச்சனையின் தீவிரத்தை கருத்தில் கொண்டும் பிரதமர் நரேந்திர மோடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள அந்த கடிதத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தி இருக்கிறார். ராஜேஸ்வரி, நேர்களே, சமக்ரா சிக்ஷா திட்ட நிதியை விடுவிக்க கோரி பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் மூலம் வலியுறுத்தியிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை எமது தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன் வழங்கினார்.